ஹாய் ஹலோ வெல்கம் டு சாட்டர்டே மார்னிங். காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு பொண்ணுகளுக்கெல்லாம் இன்றைக்கி லீவு. சரி ஹஸ்பண்டை கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தில் எழுந்திரிச்சேங்க. கோலம் போடலான்னு பார்த்தா கோலப்பொடி தீர்ந்துருச்சு. சரி நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு தண்ணி மட்டும் தொளிச்சு விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க. சரி பொண்ணு தூங்குற டைம்லேயே வீடெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சிடலாம். ஃபோட்டோ ஃப்ரேமு ஜிக்ஜாக் ஸ்டாண்ட் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேங்க. சோஃபா பின்னாடியெல்லாம் கூட்டுறக்கு டைமே இருக்காது. சரி சோஃபா கீழேயெல்லாம் நல்லா அடிச்சு இது பண்ணிவிட்டு ஜன்னலெல்லாம் டஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டல் வெளியவே இருந்தது. சரி உள்ள தூக்கி வச்சிடலாம், நீ வெயில் நிறையா அடிக்குது அப்படின்ட்டு உள்ள தூக்கியெல்லாம் வச்சுட்டு எல்லாமே நீட்டாக டஸ்ட் பண்ணிட்டேங்க. ஸோ அப்படியே அலமாரி எல்லாமே தொடச்சிட்டு பார்த்திங்கன்னா சிறுசு ஏதோ எனக்கு லெட்டர் எழுதி வச்சுருந்தா கிச்சனில். என்னென்னு பார்த்தா, அம்மா அப்பா எதுக்கு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கல, உங்கள் மேலே நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுருந்தாங்க. எதாக இருந்தாலும் கிச்சனில் அது பார்த்திங்கன்னா அடுப்புக்கிட்ட எழுதி வச்சுருந்தாளுங்க. அப்புறம் பழைய பெட்ஷீட்டெல்லாம் கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போடுறதுக்காக எல்லாமே போட்டுட்டு சரி மாப்பெல்லாம் போட்டு வீடெல்லாம் நல்லா தொலைச்சி விட்டாங்க. ஏன்னா தூங்குகிற டைமில் தான் பொண்ணுங்க தூங்கும்போது தான் ஆள் நடமாட்டம் இருக்காது. கழுவி விட்டோம்னா நல்லா வெயில் அடிக்கிறதுக்குள்ளே சீக்கிரம் காஞ்சிரும் அப்படின்ட்டு ஃபுல்லாக போட்டு வாசலெல்லாம் கழுவி விட்டுட்டேங்க. போன தடவை கீழே போட்டிகள்லாம் கழுவி விட்டதுனால இன்றைக்கி முன்னாடி வராண்டா மட்டும் தான் எல்லாம் கழுவி தொடச்சி விட்டாச்சு. அப்புறம் நானும் குளிச்சுட்டு மிஷினில் போட்டிருந்த துணியெல்லாம் எடுத்து காய போட்டேங்க. காய போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணுங்கள்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க. சரி அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு அரிசியெல்லாம் ஊற போட்டுட்டு புட்டெல்லாம் வச்சுட்டேங்க. புட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சாங்க. முதல்ல மருதாணி வைங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க மருதாணி வைக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் வச்சு விட்டுட்டேன். ஸோ கையெல்லாம் அழகாக செவந்துருச்சு அவங்களுக்கும். செவந்து முடிச்சோன்னே பார்த்திங்கன்னா சிறுசு எப்படா சாப்பாடு ஆகுமா ஆகாதான்னு பார்த்துட்டே இருந்தா. அதுக்கப்புறம் பெரிய போய் விசில் ஆறிடுச்சான்னு செக் பண்ணிகிட்டே இருந்தாளுங்க. பசி வேறு ஆயிடுச்சு போல் லேட் ஆகினால. அப்புறம் விசில் ஆறவே இல்லைம்மா அப்படின்ட்டு இருந்தாங்க. சரி ஒரு வழியாக விசில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. சரி தங்கம் வந்தால் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு காயப்போட்ட துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பளி தனியாக ஊற வச்சுருந்தேன். அது கையில் நல்லா அலசி போட்டு வெயிலில் நல்லா மாற்றி விட்டு பொண்ணு பார்த்திங்கன்னா சின்ன ஹோம்ஒர்க்கெலாம் இருந்துச்சு சின்னவளுக்கு. ஸோ அதெல்லாம் பண்ண வச்சுட்டேங்க. அவளும் ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டா. அம்மா பொள்ளாச்சிலேருந்து வந்தாங்க. ஸோ அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்தேன் வண்டியில். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, ஒரே முகூர்த்த நாள் ஓணத்துக்கு சரியான கூட்டம் பொள்ளாச்சி வண்டியில் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஒரே டயர்டாக இருக்குது அப்படின்னாங்க. நிற்கவே முடியல அப்படின்னாங்க. சரி வந்துட்டு இன்றைக்கி ஏகாதசிங்க. அம்மா வந்து பெருமாள் கோயில் போயிட்டு வந்தாங்க. புரட்டாசி 5 வாரம் பிடிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சனிக்கிழமையிலேருந்தே ஆரம்பிக்குது. அதனால் பொண்ணுகளுக்கெல்லாம் திண்ணூறெல்லாம் கொண்டு வந்து பிரசாதமெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. வச்சுட்டு துளசி இதெல்லாமே பொண்ணுகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி வச்சு விட்டாங்க. எப்படினாலும் பெருமாள் என்னை தேடி வந்துடுவாருங்க யார் மூலியமாவது. ஸோ அம்மா பார்த்திங்கன்னா வாரமே எனக்கு கொண்டு வந்து பிரசாதமெல்லாம் கொடுத்து விட்டாங்க. துளசி எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ 5 வாரம் புரட்டாசி பிடிக்கிறவங்களுக்கு வந்து நேற்று சனிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க. நான் வந்து விசேஷம் போகிறதுனால 5 வாரம் பிடிக்க முடியல. அடுத்த வாரத்துலேருந்து புரட்டாசி பிடிக்கணும். ஸோ ஆனாலும் முடிஞ்சளவு வீடெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் கொஞ்சம் நேரம் வந்து பல்லாங்குழி விளாண்டுட்டு இருந்தோம். ரொம்ப வருஷம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் நானும் சரி போட்டியில் விளாடுவோம். நல்லா இருந்தது கொஞ்சம் நேரம் விளாட்றக்கு. அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் கோயம்புத்தூர் போயிருந்தாங்க. அவங்களும் வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிரியாணி தான் வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட வேண்டாம்னு வெளியவே உட்காந்து வராண்டெல்லாம் சாப்பிட்டேங்க. தேங்க்யூ.